ஜொமேட்டோவோட சிஇஓ திபேந்தர் கோயல் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க வந்து ஜொமேட்டோவோட நேம் வந்து சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னு. எதுனாலனா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டே இந்த Blinkitஅ வந்து வாங்கியிருந்தாங்க. வாங்கும்போதே பார்த்தோன்னா, இவங்க எட்டர்னல்ன்ற பேரை வந்து அவங்க இன்டர்னலா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து இதுவரைக்கும் வெளியே சொல்லவே இல்லை. இப்போ ரீசெண்டாக February 6th வந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து எங்களோட zomato.com வந்து eternal.comனு மாற்ற போகிறோம். இன்னும் இந்த பிஸ்னஸை வந்து நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போக மட்டும்தான் இந்த நேமை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணுங்க. எங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், நாங்கள் வந்து ப்ராப்பராக டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து நேம் சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு. நமக்கு வந்து இப்போ ஜொமேட்டோன்ற ஆப் வந்து எட்டர்னல் ஆப் அப்படின்னு மாறிடுனா அதெல்லாம் கிடையாதான். அவங்க வெறும் இந்த பேரண்ட் கம்பெனியை மட்டும்தான் zomato.comன்றதை மட்டும்தான் அவங்க வந்து eternal.comனு மாற்றுறாங்க. ஸோ அதே மாதிரி ஜொமேட்டோ ஆப் பார்த்தோன்னா மற்ற 3 ஆப்ஸுமே அவங்க கண்ட்ரோலில் தான் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க Blinkit வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட்னு ஒரு ஆப் பேடிஎம்மில் புக் பண்ணணும்னா டிஸ்ட்ரிக்ட் உள்ளே போய் மட்டும்தான் புக் பண்ண முடியும். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆப் யாருதுன்னு பார்த்தா அதுவும் ஜொமேட்டோ தான். அதே மாதிரி இன்னொன்று ஹைப்பர் பியூர்னு ஒரு ஆப் வச்சுருக்காங்க. அது பார்த்தோன்னா இந்த குட்ஸு இதெல்லாம் வந்து மர்ச்சன்ட்ஸ்க்கு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி 4 ஆப்புமே ஜொமேட்டோ கீழே தான் வருது.